Yeah.
நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை
Baby, God,
நான் போய் என்ன பாருங்கிட்ட பேச போறேன். ஐயோ என்ன அனுபவம், வேற யாராவது அனுபவம். நான் ஒன்றும் வாக்கு வல்லவன் இல்லை. என்ன போய் கூப்பிடுறீங்க? என்னென்ன சொன்னான், என்னென்ன சொன்னான். ஆனா ஆண்டவர் அழைத்த பிறகு அங்க போய் நிற்கும் போது அவன் என்ன பேசினான்? என் ஜனத்தை அனுப்புவியா மாட்டியான், என் ஜனத்தை அனுப்புவியா மாட்டியா, அவ்வளவுதான் பேச்சு. ஆனா செயல்பாடு தேவன் செய்தார். ஒவ்வொரு கிரியைகளையும் நடத்தி அந்த பார்வனை அவன் ஜனங்களையும் அவன் மடங்கடித்தார். பேசணும், செபிக்கணும், நிற்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. செய்கிறவர் கர்த்தர், செய்கிறவர் கர்த்தர், செய்கிறவர் கர்த்தர். நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் கொடுக்குறப்பா உன் கையில, நான் கொடுக்குறப்பா உன் கையில. நீங்க நடத்துங்க, நீங்க முடிங்க, நீங்க செய்யுங்க, நான் நிற்கிறப்பா. அவ்வளவுதான். மோசே போல நீங்க பேசுறதுக்கு ஆள் வேணும். செய்கிறவர் கர்த்தர். அவரிடத்துல திரளான ஆவிகள் உண்டு, திரளான தேவ சேனை உண்டு, திரளான தூதர்கள் உண்டு. அவருக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுறது ஒருத்தர்கிட்டையும் அவர் தன்னுடைய வேலையை வாங்குறதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை வேலையில நம்ம ஒன்னாவது வேலை செய்ய வேண்டாம். நீ சொன்னா போதும், கூப்பிட்டா போதும், அழைத்தா போதும், விடுவிக்கலாம் சொன்னா போதும். அப்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபாலா தாராபாலா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. ரீபாலா தாராபாலா, ரீபாலா ஷராபாலா, ரீபாலா தாராபா, ரீபாலா ஷராபாலா. எல்லாம் உங்க வீட்டை நினைங்க, உங்க குடும்பத்தை நினைங்க, எல்லா பிள்ளைகளை நினைங்க. எல்லாருக்கும் விரோதமா செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆணைகள், பொல்லாத கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும். செயல்பட முடியாதபடிக்கு வீட்டில் முடக்கி போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆவிகள், உலகத்தையே நோக்கி ஓட செய்கிற அப்படிப்பட்ட கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக. Yes, அவர்களுடைய இருதயங்கள் உம்மை நோக்கி திரும்பட்டும், 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 திருப்புகிறோம். கத்தி வல்லங்களை திருப்புகிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் ராஜாக்களுடைய இருதயங்களை வாய்க்கால்களை போல திருப்புவேன் என்று சொன்ன தேவன். ஆமாண்டவர், உம்முடைய ஜனங்கள் யாரெல்லாம் உம்மை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை விட்டுட்டு தங்கள் காரியமா போயிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நினைத்தருளும், நினைத்தருளும். அவங்களுடைய பணி நமக்கு தேவை. அவர் ஆமாண்டவர் தேவ தூதன் நெருமையா நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு வந்து உங்க தேடுவாங்க நினைச்சா
போய் யாருக்கிட்டையோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பாருங்க. ஒவ்வொருவரையும் நினைத்தரணும், ஒவ்வொருவரையும் நினைத்தரணும், ஒவ்வொருவரையும் நினைத்தரணும். சேனைகளாய் நாங்கள் எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். கிருபையுள்ளவருடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த செய்தியை நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை கட்டி கட்டி நாமத்தை வைக்கப்படுகிறோம். ஆமென். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானது நாளையும் நாம் வாழ்க்கையிருக்கின்றார். அவர்தாமே நம்மை அழைத்தும் இருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஜீவனுள்ள தேவன். நம் மதியிலே அசைவாடுகிறார். நம்மையும் காண்கிற தேவன் பேசுகிறார். காதுள்ளவர் யாவரும் கேட்கப்படவும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறார். Praise the Lord. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. உம்மையெல்லாம்
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். Praise the Lord. மாயையே இந்த உலகம் மாயையே நிச்சயமே மரணம் நிச்சயமே.
இந்த உலகம் மாயையே நிச்சயமே மரணம் நிச்சயமே. Praise the Lord. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அழியனைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அழியனைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அழியனைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உலகில் உயிர் ஊற்றி இருப்பது உமது கிருபையே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உலகில் உயிர் ஊற்றி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்று பந்தம் என்றும் சொல்லிக் கொண்டு இருவரும் இல்லை. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்று பந்தம் என்றும் சொல்லிக் கொண்டு எவரும் இல்லை. நீ எனக்கு தந்தைதானே, நான் உமக்கு சொந்தம்தானே. நீ எனக்கு தந்தையானே, நான் உமக்கு சொந்தமானே. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே. தீங்கு வரும் நாளிலே எல்லைகளை மறைவீரே, பத்திரமை பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. தீங்கு வரும் நாளிலே எல்லைகளை மறைவீரே, பத்திரமை பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. நீர் செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே. இல்லையென்று சொல்லி அழுத இயேசு மனம் பொறுப்பதில்லை. இல்லையெல்லாம் அழுத அப்பா மனம் சகிப்பதில்லை. இல்லையென்று சொல்லி அழுத இயேசு மனம் பொறுப்பதில்லை. இல்லையெல்லாம் அழுத அப்பா மனம் சகிப்பதில்லை. நீ மட்டும் இல்லை என்றால் நான் உலகில் வாழ்வதில்லை. நீ மட்டும் இல்லை என்றால் நான் உலகில் வாழ்வதில்லை. அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அழியனைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அழியனைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உடலில் உயிர் ஊற்றி இருப்பது உமது
Praise the Lord. நானிலேயே என்றும் உம்மை அறிவேன். நன்றி இயேசுவே, உம்மை துதித்திடுவேன். இல்லாமல் நான் இருந்தேன், நித்தமும் அழுகையில் நான் கழித்தேன். இல்லாமல் நான் இருந்தேன், நித்தமும் அழுகையில் நான் கழித்தேன். சந்தோஷம் சமாதானம் தந்தவரே, சந்தோஷம் சமாதானம் தந்தவரே, சாவிலும் வாழ்விலும் மகிழ்வே, சாவிலும் வாழ்விலும் மகிழ்வே. இயேசுதேவா, உம்மை துதித்திடுவேன். உலகன சேற்றினில் உழன்று வந்தேன், இருளின் பாதையில் நடந்து வந்தேன். உலகன சேற்றினில் உழன்று வந்தேன், இருளின் பாதையில் நடந்து வந்தேன். ஒளியா என் வாழ்வில் வந்தவரே, ஒளியா என் வாழ்வில் வந்தவரே, காரிருளை போக்கும் பேரொளியே, காரிருளை போக்கும் பேரொளியே. நன்றி இயேசுதேவா, உம்மை துதித்திடுவேன். Praise the Lord. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகள் நம்மை இடம்படுத்தும்படியால் நீதிமொழி 8:13 இருந்து நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டியது. ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், பாடல் பாடுறோம், வெளியே போய் ஊழியெல்லாம் கூட செய்கிறோம். சிலர் ஊழியத்தில் கூட கலந்து கொண்டு சாட்சி கொடுக்கிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள். இது எல்லாம் நல்லது தான். இதற்கும் மேலாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நீதிமொழி 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம் எல்லோருக்கும் சேர்த்து தேவன் சொல்லுகிறார், தீமையை வெறுக்கணும். எது கெட்டது, எது அநியாயமானது, நீதி இல்லாதது, இவை எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும். அதை விரும்பக்கூடாது, அதை நாடக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். வாயையும் என்ன பண்றாரு தேவன் வெறுக்கிறார். அப்ப என்னென்ன? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். எப்படி வேணாலும் பேசுவாங்க சமைக்க ஏற்ற மாதிரி நிறைய பேர். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் அவைகளை வெறுக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனையும் மெஞ்ஞானத்தையும் என்னுடையது, நானே புத்தி, வல்லமை என்னுடையது. அப்ப தேவனாகிய கர்த்தர் தான் சர்வலோகத்தின் சிருஷ்டிகர். சர்வமும் அவருக்குள்ளாய் கீழ்ப்படிந்து இருக்கிறது. அப்போ ஆலோசனையும் மெஞ்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். அப்போ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நம்ம தமிழகத்தை ஆளுகிற எம்.கே. ஸ்டாலின் ஐயா பரவாயில்லைங்க, நல்லா பண்றாருங்க அப்படின்னு சொன்னா,
அது தேவனுடைய கிருபை, அவருடைய அனுகிரகம். இப்போ நாம கூட நல்வழியில் இருக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை. அப்ப ஒவ்வொருத்தரும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இருக்கும்போதுதான் சாட்சி உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், ஊழியத்திலே கலந்து கொள்ளக்கூடியவனாய், மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூடியவனாய், தேவனை குறித்து அவருடைய சத்தியத்தை சாட்சியாய் சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க முடியும். ஏதோ போனோம், கூப்பிட்டாங்க, பாட்டு கொடுத்தாங்க, சாட்சியை சொன்னோம், அதில் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னன்னா அதே தான் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். நான் பார்த்தேன் பிரதர், உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு இவர் கிறிஸ்துவராய் இருப்பாரோ என்று ஒரு ஊழியக்காரர் ராஜ்குமார் என்ற ஒரு அன்பு சகோதரர், எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்போ சொன்னேன், ஏன் கிறிஸ்டியன் தான் நான் நினச்சது சரியாக போச்சுங்க, நினச்சேன் ஒரு கிறிஸ்துவ தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மேலே சொன்னார், ஐயா நான் ஊழியக்காரர் இருக்கேன். ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் நான் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு அந்த மெசேஜை காட்டும்போது ஆச்சரியப்பட்டுருந்தாங்க. ஐயா நினைக்கவே இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சபைக்கு வரணும், நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நிறைய ஊழியக்காரெலாம் சொன்னார். சரிங்க சரிங்க. கடைசியாக சொன்னேன், வில்லியம்ஸ் ஆமாம் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஃபோனில் அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் ஆண்டவர் சித்தமானம் நாளைக்கு நிறைய பேருக்கு அதுதான் சொல்கிறது, ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்குமானால் என்னை கொண்டு பேசும்படியாய் நிச்சயம் நான் அவரால் அனுப்பப்பட்டால் நான் வருவேன் அப்படிதான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் யார் இடத்துக்கு நான் போகவே இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதுதான். சும்மா சொன்னவனையும் போயிட்டு அவரெல்லாம் வசனம் எடுத்து மெசேஜ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது அவருடைய சித்தமாக இருக்கணும், அவர் அனுப்பவும் நம்ம போகக்கூடாது. சில பேர் பாருங்கள், ஒருத்தர் அனுப்புவோம், நீ போயிட்டு நாங்கள் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க, கூட ஒருத்தர் வருவார், நானும் போயிட்டு வரேன். இவங்களாம் கேட்பாங்க, நீ ஒன்றும் போவானா, அவங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன் இல்லை அவங்க போகும். அப்போ கர்த்தருக்கு அது அவருக்கு பிரியமாக இருக்குமானால் அவர் அனுப்பி வைப்பார். ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நானும் மனைவியும் அநேக இடங்களுக்கு போயிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம். நிறைய இடங்களுக்கு போவோம். ஏன்? சாட்சி கொடுக்கணும், பாடல் பாடணும். என் மனைவி மெசேஜ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு காரியம் ஆண்டவர் வைத்தார். இப்போ அந்த மாதிரி இல்லை, அவர் என்னைக்கு சொல்றாரோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். அப்ப தேவன் சொல்லும் அந்த வார்த்தைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் உள்ளத்திலே. அதுக்காக அங்கேயே உட்காந்துட்டு நான் பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டு ஆண்டவர் சொல்ற அப்படின்னு அந்த உள்ளத்தில் அவர் பேசுவார். அந்த நினைவுகள் நமக்கு உந்துதல் செய்யும். அடுத்ததாக என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அப்ப தேவனுடைய சித்தம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது அவருடைய சித்தம். இப்போ சொல்லலாம், என்னங்க இவரு போய் கட்டவருங்க, இவரை போய் பண்ணியிருக்காருங்க. சவுல் கூட தான் இருந்தார். அந்தவராய் தேவன் அபிஷேகம் பண்ணி அவருடைய ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினாரே. பிறகு அவரே சவுல் என்ன பண்ணியாரு? தள்ளி விட்டார். அப்போ தேவனுக்கு தெரியும் ஏன் முதலியே ஏற்படுத்தினா, ஏன் அப்புறம் அவரை தள்ளிட்டாரு. அவர் பார்க்கிறார், நமக்கு சமயம் சந்தர்ப்பங்களை வாய்ப்பு செய்கிறார். நீ எப்படி தேவனுக்குள் இருக்கிறாய்? நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் எனக்கு பண்ணிட்டாருங்க, ஆண்டவர் செஞ்சிட்டாருங்கன்னா அந்த ஜோக்கிலேயே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. கர்த்தர் எல்லோரையும் காண்கிற தேவன். அவர் எப்போ வேணாலும் அவருக்கு பிரியமான தள்ளி விடுவார். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தையை பாருங்க, 21. அதிலே அப்படிப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறார். தேவன் சொன்னபடி கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறார்.
அப்ப தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கொடுத்த சமய சந்தர்ப்பத்தை. அப்பதான் தேவனுக்குள்ள நம்ம இருக்க முடியும், நிம்மதியா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஆயுசோடு இருக்கலாம். கர்த்தர் குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும், ஆண்டு வரைக்கும் இது உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி 200 வருஷம் 300 வருஷம் அப்படியே இருக்கிறது அது இல்லை. உயிர் இருக்கிறது இல்லை, உயிர் இணைந்து. அப்போ எவ்வளவு காரியம் நாம் தேவனை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் சும்மா ஏதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டேங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, யாரோ சொல்லி நானே எடுத்துட்டேன், அவ்வளோதான், அதுக்கப்புறம் இஷ்டம் போய் இருப்பாடின்னு சொன்னா கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். ஏன் கேட்டால் உன்னை கொண்டு மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை கொண்டு இன்னொருவரை ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்பு தான் அவருடையது, மீட்பு தான் அவருடையது. அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் நாம் இருக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. என்னை நான் எப்படி நேசிக்கிறேன்? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த, நினைவுபடுத்திய அவருடைய சட்ட திட்டங்களை கேட்டு உணர்ந்து நடக்கிறேனே, அதன்படிதான் மற்றவர்களையும் நான் நடத்த வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நீ நேசிப்பாயாக. நான் கர்த்தருக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்க எப்படி வேணா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கணும்னு சொன்னா அது அல்ல. உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல, சொந்தங்களுக்கு அர்த்தம் தெரியல, உறவுகளுக்கு அர்த்தம் தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டார் உன்னை நேசிப்பது பிறரை நேசின்னு சொல்லி. என்ன நேசம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. சாதாரணமாக உலகத்தின் அன்பு, எங்கிட்ட என்னன்னு கூட கவனிக்க மாட்டார், எங்க கூட பேச மாட்டாருன்னா என்ன பேசுவது? நீ கிறிஸ்துவுக்குள் இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்கின்றாயா? ஊழியக்காரராகிய எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உணர்த்துகிறார், கேட்க சொல்லுகிறார். என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் நீ பார், அவர்களுக்கு இந்த ஆலோசனையை கொடு. அதுதான். அப்ப தேவனுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து நம் சபைக்குள் எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகளாக இருக்கும்? இன்னும் எங்களுடைய பார்வைக்கே அவர்கள் தேவனுக்குள் சரியாக இல்லை என்றால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருப்பார்கள்? அதுதான் ஊழியக்காரன் மூலமா தேவன் பேசுகிறார். இதை நம்ம என்ன பண்ணோம்? யோசிச்சு பார்க்கணும். அடுத்து பாருங்க, சங்கீதத்துல 23 நம்ம இப்படியெல்லாம் நீதிமொழி 8ல 13 17 21 வார்த்தைகள்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கப்படும் பொழுது சங்கீதம் 23 1-5 வரை. ஒரு நிமிஷம். தேவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றையும் மனதார ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை விரும்புவோமானால், நேசிப்போமானால் நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? கர்த்தர் என் மெய்ப்பராய், அவர்தான் என்னுடைய செக்யூரிட்டி, என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடைய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், விலகி போக மாட்டேன், அவரை நினைவு கூறாமல் இருக்க மாட்டேன். அதுதான் தாட்சி அடையேன். அவர் என்னை எப்படி நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் அப்படிதான் செய்வார். உதாரணத்துக்கு நான் என் மனைவி வெளியே போயிட்டு வரல மாட்டேன்னு சொன்னாக்கா வெளியே போயிட்டு அப்படியே வந்துட மாட்டான். சிலப்பா என்ன செய்வார்? ஏதாவது என் மனைவி சரி என்னப்பா இதெல்லாம் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். பிரியாணி சாப்பிடலாமா? உன் இஷ்டப்பா. உடனே திருப்பு வண்டியை. ஒரு பொட்டலம் 300 ரூபாய், 2 பொட்டலம் 600 ரூபாய். உங்க 2 பேருக்கான ஆமா அப்படி விலை அப்படி. நாங்கள் என்ன செய்ய முடியும்? மட்டன் பிரியாணி. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இது தேவன் நடத்துவது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 2 பேரும் சாப்பிட்டோம், மிச்சம் இருந்தால் அப்படியே இஷ்டம். நைட்டு எப்பதான் சாப்பிட்றதே இல்லை, பயந்து இல்லை, திருப்தியா இருக்கு. மத்தியான சாப்பாடு எப்படிதான் எங்களுக்கு 5 மணி கூட ஆயிடும், 6 மணி கூட ஆயிடும்.
சில நேரத்தில் 7 மணி கூட ஆகலாம், சில நேரத்தில் 3 மணியாக இருக்கும். அதை சாப்பிட்டோமா, ஃபுல் கட்டுன்றது அப்படி இல்லை, எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோமா அந்த சாப்பாடு போதுமானதாக இருக்க. மனைவி கேட்பாங்க, பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணும், பிரியாணிப்பா அப்படியே 2 எடுத்து வை, வேணும்னா 2 முட்டை எனக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தினந்தோறும் கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டு தான். எப்படியாவது ஒரு சில நேரத்தில் என் மனைவி எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. நைட்டில் எனக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கொஞ்சம் கறி செஞ்சுருக்கும்பா அதில் கொஞ்சம் சரி ரசம் இருந்தால் கொஞ்சம் பிடிச்சிடலாமா, அது கொஞ்சம் நான் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சாப்பிட்றேன். மீதியை ராத்திரியில் நானும் என் மனைவி சாப்பிடவே மாட்டோம். பயந்து இல்லை, எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆகாரத்தின் திருப்திகரமாக இரவில் சாப்பிட மாட்டோம். என் மனைவியும் சாப்பிட மாட்டாங்க. சனிக்கிழமை சுத்தமாக இல்லை, அவங்க நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணி காலையில் 4 மணிக்கு ஜெபம் முடிக்கிறாங்க. 4 மணிக்கு நான் எழுந்து ஆண்டுகிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நான் படிக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிற விதம் அது ஆரோக்கியமாக இருக்குது. ஐயோ தூக்கம் கட்டு போட்டு எது போட்டு அந்த சோதனை இல்லையே, நல்ல ஆரோக்கியம் தான் இருக்கிறோம். என்னை சொல்லிக்கொண்டால் ரன்னிங் 69. ஆனால் நானே யோசிப்பேன், நமக்கு இந்த பலம் இருக்கா? 69ன்றத இருக்கா? ஏதோ முகத்தில் கொஞ்சம் தெரியுது, ஆனால் சரீரத்தில் எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. இன்னமும் நான் நல்லா வெயிட்டாக என்ன செய்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் கொடுத்த பலம் தானே இது, என்னுடைய பலம். அதுக்காக ஸ்பெஷலாக சாப்பிட்டாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அதை நம்ம எல்லோரும் நினைக்கணும். சும்மா எதாவது நினைச்சிட்டு உலகத்தில் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம், அப்புறம் எல்லோரும் ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும், மரண நிச்சயம். அது நாங்களும் நினைக்கிறோம், தினந்தோறும் நினைப்போம். என் மனைவி கிட்ட சொல்லு, எப்போ பார்த்தாலும் என்னப்பா சினிமா இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம். வயது நிமித்தமாக, சரீரத்தின் பலகீன நிமித்தமாக, இல்லாமையின் நிமித்தமாக இதெல்லாம் வரலாம், சீக்கிரமே வரலாம். ஆனால் கர்த்தருக்குள் உண்மையும் உத்தமமாக இருந்து அவருடைய ஊழியத்திலே பக்திமானாக இருக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார், இசைக்காக கொடுத்தது மூலம் கொடுக்கலாம். அதை நான் ரொம்ப விரும்புவேன். இசைக்காக கொடுத்தீங்க ஆண்டவரை, எங்களுக்கும் கொடுக்குவீர். எது நிமித்தமாய், ஊழியத்தின் நிமித்தமாய். அந்த ஆரோக்கியம் தான் எங்களை திடப்படுத்து, எல்லோரையும் கூட திடப்படுத்தும். அப்போ தேவனுக்குள் நாம் எப்படி இருக்கணும், உண்மையாய் இருக்க வேண்டும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் சொல்லிக்குவேன், என்னை அப்படிதான் நடத்துகிறார். நீதியின் பாதை என்னையும் அவர் நடத்துகிறார். அவர் நிமித்தமாய் அடியனும் கூட மற்றவர்களை நீதியின் பாதையில் தான் நடத்துகிறார். அவங்க ரொம்ப வேண்டியவங்க, அவங்க நமக்கு நல்லா உதவி செஞ்சவங்க, ரைட், நல்லது. ஆனால் கர்த்தருக்குள் இல்லாமல் உலகத்தான் போல இருப்பவர்களை ஊழியக்காரராக நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? கர்த்தர் கேட்பாரு, நீ உணர்த்தினாயா, நீ கண்டித்தாயா கேட்பாரு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்கள் நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் கண்டித்தோம், கேட்டோம், பிறகு நீங்க பார்த்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னது செய்கிறோம். இதுதான் ஊழியக்காரர்களுடைய வேலை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சில நேரத்தில் என் மனைவி கேட்பாங்க, ஏதோ ஒன்று மறந்துட்டு வந்துடுவோம். அப்போ போகும்போது கீழே போக வேண்டிய வேலை இருக்கும். ராத்திரியில் வா, யாராவது கூப்பிட்டு போப்பா கூட. யார்? எங்ககிட்ட நிறைய பிஸ்தாங்கெலாம் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போறியான்னு சொல்லுவாங்க. வேணாம் சார், இல்லைப்பா அப்பனும் கூட இருக்கட்டும், அவன் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பான், ஆள்வெளி வச்சு பரவாயில்ல இருக்கு சார். இல்லைப்பா சார், பரவாயில்ல இருக்கு சார், நான் நினச்சிக்கிறேன் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நடக்கும் போதும், உலாவும் போதும், படுக்கும் போதும், இருந்திருக்கும் போதும் அவர் எப்போ நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் இருக்கப்படும் பொழுது எனக்கு என்ன பயம், அச்சம்? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். அப்ப தேவன் சொன்ன அந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்ட அந்த சத்திய வார்த்தைகள் நான் நினைச்சிட்டேன், இருக்கு சார் பரவாயில்ல போயிட்டு வந்தேன் நினைச்சுட்டு
போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் போய் மேலே தான் வருவேன். உங்களுக்கு சொன்னா பயமா இருக்கும். ஏன்னா நாம கூடும் பொழுது, தேவனை ஆராதிக்கப்படும் பொழுதுதான் இந்த இடம் தேவனுடைய சமூகம். நிறைய பேர் தெரிஞ்சுங்க. இது உலகத்தான் சொல்ற மாதிரி ஒரு கோயில் மாதிரி கிடையாது. அங்கே ஒரு சளியை வச்சுருப்பாங்க, சளிக்கு முன்னாடி எல்லாம் துணியை போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. கேட்டானுக்கிட்டா ஒரு கோயிலாக பட்டுனுங்கிறேன். அது யாரு தான்? விவேகத்தின் ஆவி. நிறைய பேருக்கு சொல்லுகிறார், நாம இந்த இடத்திலே அமர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை வரும்படியாய் நாம் ஸ்தோத்தரிக்கப்படும் போது இங்கே தேவ பிரசன்னம் காணப்படும். நாம் எல்லோரும் கலைந்து போய்விட்ட பிறகு இது என்னதான்? இது வெறுமையான இடம். நிறைய பேருக்கு தெரியல. இங்க ஆண்டவராகிய தேவன் இருக்க மாட்டார். நாம அவரே அதான் சொன்னாரு, எங்கே 2-3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் அசைவாடுகிற தேவன். அப்பதான் தேவ பிரசன்னம் இருக்கும். சபை எத்தனை பிசாசுங்க உள்ள வரும், எத்தனை பிசாசின் ஆவிகள் இங்க வரும். அப்ப தேவ பிரசன்னம் இருக்கப்படும். அவையெல்லாம் விலகி போய் எங்க படுத்து இருக்கான்? வாசப்படியிலே. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கும். தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது அவைகள் தூர போய்விடும். அப்ப பிசாசுகள் என்ன பண்றது? சிலருடைய ஆத்மாவில் குடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவங்களுக்கு தெரியல. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கைனா என்ன? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு 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 உணர்ந்து 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 அதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான். 1:1 1, 2:2 4 அப்படி மனப்பாடம். இந்த மனப்பாடம் அப்படியே இருக்க வேண்டும். 5:8 20 அப்படி என்ன பண்ணிக்கணும்? இப்போ 5:8 என்னதான் ஆகும்? 20 தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அது கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் அது 40ன்னு என்ன பண்ண முடியும்? ஊர்ஜிதமா சொல்ல முடியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது. 9:9 எத்தனை கேட்டா யோசிப்பீங்க. என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? 18 நான் சொல்லுவேன். 9 9 9 81. இப்போ இன்னொரு 9 சேர்த்தா 90. இப்போ இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம். அதே மாதிரி தேவனுடைய சத்தியம் தெரிந்தால்தான் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். தேவனுடைய சத்தியம் வாய்ப்பாடு காட்டிலும் மேலானது, உயர்ந்தது. சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை கடிந்து கொள்கிறேன், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நானும் அவர் நாமத்தினால கடிந்துகிறேன், தேவனாகிய கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஓடிப்போ. அப்பதான் ஓடி போவோம். 2 பேரும் அடிக்கிறவன். நானும் அடிக்கிறேன், கூட எங்க அப்பாவும் அடிக்கிறேன். தாங்க முடியாது, ஓடிப்போ. அப்பா அடிச்சாலே காலி. ஆனா அப்பா என்ன செய்யறாரு? நமக்கு அதிகாரம் கொடுத்தோம், பார்த்துக்கான்றாரு. நாம பார்த்து அடிக்கும் போது அவர் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு? அப்படின்னாக்க ஓடி போயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சத்தியத்தை இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அசுத்த ஆவி அப்படிப்பட்டவர்களுக்கு ஓடி போகும். இது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி மோசைக்கு பயன்பட்டதோ அதே போல நமக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் இருந்து அவைகளை மேற்கொள்வார். மற்றவர்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய், எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கும்படி பார்க்கப்படும் பொழுது எதிராளிக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? பேசிக்குவாங்க, முணுமுணுப்பாங்க. ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலே நம்மை அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் எங்களையும் கூட அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த புத்திமதிகள், ஞான அறிவு தான் நாம எப்படி இருக்கணும்னு தேவனாகிய கர்த்தர் உணர்த்துகிறார். அவர் சத்தியம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியும். வெறும் ஜபத்தினால என்ன பண்ணலாம்? நம்முடைய வேண்டுதலை கேட்டு பெற்றுக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம முடியாமைனாலும் நம்முடைய திட்டம் அவ்வளோதான், ஆண்டவர் நினைச்சு செத்து போயிட்டு எங்கே போவோம்? இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொண்டு போவோம் பரவாயில்ல. சத்தியத்தை அறிவது சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலையாகும். அப்போ அந்த சத்தியம் நம்ம தெரிஞ்சு 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 அதன்படி நடந்து கொண்டே இருக்கணும். அதுதான் வாய்ப்பாடு மாதிரி. எந்த நேரத்தில் எது வந்தாலும் அந்த வாய்ப்பாடு மாதிரி அங்கே என்ன போகிறோம், ஒரு காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லோரும் சொன்னா போயிடுமா? தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் இருப்பவர்களை, இருந்து கொண்டு இருப்பவர்களை, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அண்டக்கா கசம் அபுக்கா விசம் திறந்திடு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? திறக்கும். அதே போல ஆண்டவராகிய தேவனுக்கு உண்மை உத்தவமாய் இருந்து அவருடைய வார்த்தையை சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புவார், அனுமதிப்பார். அங்க அற்புதம் நடக்கும். இல்ல நடக்கும். யோசித்து பாருங்க. அப்ப கிறிஸ்துக்குள் எந்த அளவுக்கு நம்ம உண்மையும் உத்தவமாய் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். நம்ம வரும் நம்முடைய வேண்டுதலுக்காக, நம்முடைய பிரச்சனைகள் தேவனால் தீர்க்கப்படும்படியாய். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள் இருக்கிறோம், அதுதான் உண்மை. உறவுக்குள்ள பார்த்தாக்கா அவங்கள இவங்க போய் பார்க்கணும், இவங்களை அவங்க போய் பார்க்கணும், நல்லா விசாரிக்கணும். உண்மையாய் முடிந்தால் ஏதாவது நன்மைகளை செய்யணும், முடிந்தால் ஏதாவது வாங்கி கொண்டு போய் போகணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் நமக்காக வந்தாங்க, எவ்வளோ காரியம் செஞ்சாங்க, அந்த நன்றி விசுவாசம் ஏதோ அந்த சமயம் மாத்திரம் இல்லை, அது இருந்து கொண்டே இருக்கணும். அப்போதான் அந்த உறவு எப்பவுமே என்ன இருக்கும், எப்போ போனாலும் அவங்க தான் போவாங்க, எப்போ போனாலும் இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்றது காரியம் என்ன? அவங்க எல்லாவற்றிலும் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு இன்பத்திலும் நான் பட்ட கஷ்டத்திலும் என்னை மீட்டு வந்தவரே, இரக்கமுள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்றென்றும் உமக்கு ஸ்தோத்திரம். இன்பத்திலும் நான் பட்ட கஷ்டத்திலும் இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ பாட்டின மட்டும் போதும், பினிஷிங் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ, நீ பாட்டினா போதும். நான் நினைச்சேன் நீ என்ன பினிஷிங் கொடுக்குறது, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த பாட்டை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸ்டுடியோவில் பாடும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் கொடுக்க தேவையா, அவர் பார்த்துக்குவாங்க. நான் பாடல நான் என்ன பண்ணிட்டேன், அதை எல்லாம் போய் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பட்ட கஷ்டத்திலும் என்னை மீட்டு கொண்டது தேவனாகிய கர்த்தர். அப்ப தேவனை நான் என்ன பண்ணேன், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த இவர் தான் ஆண்டவர், இவர் தான் தெய்வம், இவர் தான் கடவுள் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிட்டேன். இவர் தான், இவரை தவிர வேறு யாருமே இல்லை. 1993 இருந்து இன்று வரைக்கும் ஸ்டில் டுடே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என் நேசர், எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு தீர்மானம் வரணும். நிறைய பேர் நினைப்பதே இல்லை, சமய சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த சமயத்திலும் சந்தர்ப்பத்தில் என்ன நான் மாற்றிக்கொள்ளவில்லை. சில நேரத்தில் மனவெடுப்பில் கேட்பேன், என்ன சொல்ல மாட்டேன், என்ன அப்படி கேட்பேன்னு தவிர ஒருபோதும் நான் மாற்றிக்கொள்ளவே இல்லை, அவரை நான் மறுதளிக்கவும் இல்லை. அப்படி ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அப்பதான் அப்படி இருப்பவங்க தான் தேவனுடைய சத்தியத்தை கேட்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு நம்பிக்கை, ஆண்டவரோடு கூட நானும் கூட இருக்கிறேன். எனக்கு அந்த சமய சந்தர்ப்பம் வாய்க்குமோ, ஆனால் அது வரைக்கும் நான் ஜீவனோடு இந்த பூமியிலே ஜீவிக்கப்படும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும்படியாய்தான் நான் ஜீவிக்க வேண்டும். அவருடைய ஊழியத்தை உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் நினைப்பதெல்லாம் நடக்கும். ஆண்டவராகிய தேவனுக்குள் இருந்தால் நாம் நினைப்பதெல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்குமானால் நிச்சயம் நடக்கும்.
அந்த தாகத்தோடு இருந்தால் நமக்கு எல்லாம் நன்மையும் கிடைக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய சத்தியம், மனம், வீசன், எப்பொழுதும் கண்டிப்பு இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியம் இருக்கணும். அவங்க எப்படிதான் இருப்பாங்க? கிறிஸ்துக்களை எல்லாவற்றிலும் தேவனுடைய சட்டத்திட்டங்களோடு கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிதான் இருக்காங்க. அது இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நான் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் இருந்திருப்பேன், நாளைக்கு இருக்கணும், மறுநாள் இருக்கணும், அடுத்த நாள் இருக்கணும். நான் இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் நான் யாரு? தேவ மனுஷன். அப்பதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நிறைய பேர் ஆண்டவர் பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க, நல்லது, அதுக்கு ஏற்றாற்போல் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரம் படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைநிற்பான். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. மாசு இல்ல, ரைட், என்னைக்காவது ஒரு நாள் மாசு என்ன ஆயிடும்? மாசு படிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு, என்னது, மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சும்மா பார், அவ்வளவுதான் சொல்லிட்டேன், போனதுக்கு ஆகக்கூடாது அப்படி சும்மா அங்கே சொல்லி விட்டுட்டார். அவர் அந்த நேரத்தில் அப்படியே மௌனமாக இருப்பார். வடிவல் சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு தான். அப்புறம் எப்போதும் போல ஊழியக்காரன் அவங்கள என்ன பண்ணிவாங்க? ஜாலியாக பேசிக்குவாங்க. பேசுவது தப்பு இல்லைங்க. சத்தியத்தோடு நடந்து சத்தியத்தோடு பேசலாம், பழகலாம், தவறே இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் நினைவுபடுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோ நேரமாய் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். நம்ம இவ்வளோ பிரயாசம் இன்னைக்கு பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, எதற்காக? ஆமா, கவிதா பார்த்து கீழே கொஞ்சம் நீங்க கேள்வி கேட்கணும். எதுக்காக இவ்வளோ பிரயாசம்? இப்போ எங்கேயோ இருக்கிற உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கீங்க, இங்கே கூட்டிட்டு வந்துருக்கீங்க, எதுக்காக? எதுக்காக? வெறும் ஆசீர்வாதத்துக்காகவா? வெறும் வியாதிக்கு சுகமாகறதுக்காகவா? இல்லை. நம்ம இப்போ படிச்சது போல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான். இன்னைக்கு எல்லா பிரயாசமும் எதுக்காக அப்படின்னா அவரிடத்துல நம்ம போய் சேரணும். ஏன் ஏன் நரேஷ்? ஏன் சும்மா வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை. தெரியாத உலகத்துல பாவம் எதுலையோ சிக்குண்டு என்ன பண்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரிதாபப்படணும் நாம அவங்கள கொண்டு. ஆனா நம்மிடத்துல இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? நாம எப்படி இருக்கோம்? நம்ம நோக்கம் என்னவா இருக்கு? நம்மளோட திட்டம் என்னவா இருக்கு? அதுதான் படிக்கிறோம், வைக்கிறோம், பணம் கட்டிட்டோன்றதுக்காக அந்த பிள்ளைங்களை எப்படிலாம் போட்டு என்ன பண்றாங்க? தாய் தகப்பன்மார்களே, படிச்சாகணும், நீ டாக்டர் ஆகி ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதி ஆகணும், எவ்வளோ என்ன பண்றாங்களாம், இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. உலகத்துல ஒரு பெரிய மனுஷனா தாம் பெருமையை காட்ட தாம் பிள்ளைய வளர்க்குறாங்க. அப்ப கூட அப்படி நினைக்கலாம்ல. அதான் வசனம் சொல்லுது, உலகத்துக்கு தகப்பன்மார்களே அவங்க கொஞ்ச காலம் உங்களை சிரிச்சிக்கிறாங்க, ஆனா நானும் நீதியாகிய பரிசுத்தமாகிய பலனை அடையும்படி நான் உங்களை எப்போ சிரிச்சிக்கிறேன்றாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் சிரிக்கலாம், பேசலாம், நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம், நல்ல மகிழ்ச்சியா கூடலாம், எல்லாம் செய்துக்கலாம். ஆனா அவருடைய திட்டம் என்ன? அவர் சித்தம் என்ன? சபை என்பது எதற்காக? நாம் கூடுவது எதற்காக? உலகத்துல யாரும் இல்லைன்னா நம்ம கூடி ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு 10 பேர் கூடி சந்தோஷமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, அங்க போகலாம், அங்கே போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலான்றதுக்காக கூடி இருக்கிறோம். அவர் வேலையை செய்யறதுக்கு, அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. நோக்கமெல்லாம் என்னவா இருக்கணும்? அவர் திட்டம் என்ன?
அவர் சித்தம் என்ன, அவர் என்ன விரும்புறாரு, அவரை கேளுப்பா என்ன செய்யலான்ட்டு. அதுதானே அவருடைய திட்டம். அதுலதான் நம்ம நோக்கமா இருக்கணும், வேற எதன் மேலும் நோக்கமா இருக்கக்கூடாது. நம்ம கூடி வருகிறதெல்லாம் அதுக்காக தான். நம்ம கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தும் போது, கனம் பண்ணும் போது, துதிக்கும் போது, பாடும் போது, அவர் குறித்து பேசும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார், அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் இல்லையா. அவர் இங்கே இருக்கிறார் இல்லையா, நாம தனியே இல்லை, இங்க அவரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். 2 பேர் வந்தாலே அவர் வந்து விடுகிறார். நம்ம எல்லாரும் இங்க அவரோடு கூட தான் அமர்ந்திருக்கிறோம். நம்ம ஏதோ அவர் தூரமா இருக்கிறோம், நாம எங்கேயோ இருக்கிறோம் இல்லை, நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம வழி நடத்தி செல்லுகிறவர், அவர் வழியில விட்டு விடுகிறவர் இல்லை இல்லையா. பாருங்க, ஒரு சில கணவன்மார்களையும் பார்த்திருக்கிறோம், மனைவிமார்களையும் பார்த்திருக்கிறோம். புருஷன் சரியில்லைன்னா அவனால ஒன்றும் லாபம் இல்லைன்னா விட்டுட்டு போயினே இருப்பாங்க. இவங்கிட்ட என்னத்த குப்பை கொட்டுறதுன்னு. அதே மாதிரி தான் ஆம்பளைங்களும் இல்லையா. ஊருப்பட்ட இவன் என்ன இப்படி செலவு பண்ணியிருக்கிறா, இவன் என்ன இப்படி இருக்கிறா, இது வேணான்றா, ஒரு நாளும் வேலைக்கு போகலன்னா விட மாட்டா, இதை கூட அதை கூட கேட்கறான், இவ கூட என்ன வாழ விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அப்படி இல்லை, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. நீ கேட்கிற நன்மைகள் எல்லாம் அந்த உலகத்துல உனக்கு உண்டு. ஆனா நான் சொல்ற வழியில நீ நடந்து அங்க வந்து சேரணும், அதுதான் முக்கிய நோக்கம். வேதம் சொல்லுகிறது, இன்மைக்காக மாத்திரம் அவர் பேரில் நம்பிக்கை உடையவர்களாய் இருப்போமானால் நம்முடைய நிலைமை பரிதாபம் சொல்லுது. இன்மைக்காக அப்படின்னா என்ன, உலகத்துல ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், அது வேணும், இது வேணும், அதுக்காக அவர் மேல நம்பிக்கை. அப்படி இருந்தோம்னா நம்ம நிலைமை பரிதாபம். அதுக்காக அவர் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த உலகம் எல்லாம் அழிய போகுது, இந்த உலகம் எல்லாம் அழிய போகுது, வானமும் பூமியும் ஒழிய போகுது. நான் எங்க போய் நிற்பேன்? அவரை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் அவரிடத்துல இடம் இருக்கும். மற்ற எல்லாம் நரக அக்கினியிலால சுட்டெரிக்கப்படும். அந்த நிலைமை வரும்போது நான் என்ன செய்வேன்? கிறிஸ்தவம் பேசுறதே அதை மட்டும்தான். கிறிஸ்தவம் பேசுறதே எதை மட்டும்தான்? அதை மட்டும்தான். நம்ம பார்க்குற இந்த பூமியும் வானமும் எல்லாம் என்ன பண்ணோம்? ஒழிந்து போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் முழுசா நம்புறேன். வானமும் பூமியும் நம்ம பார்க்குற வானமும் பூமியும் ஒழிந்து போக போகுது ஒரு நாள். எதுமேலேயே நம்பிக்கை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. இப்போ இதை போய் ஏன் பிடிச்சிங்கன்னு நம்ம கிடக்கணும்? எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் பேசினார், ஒரு ஊழியக்காரர், ஒரு வியாதி வரும், ஒரு வீட்டுக்கு வரும் இல்லையா, ஒரு பிரச்சனை வரும், ஒரு குடும்பத்துக்கு வரும், ஒரு ஜாதிக்கு வரும், ஒரு தேசத்துக்கு வரும். உலகத்துக்கே வந்தது கொரோனா. உலகத்தையும் ஆஃப் பண்ணிச்சு கொரோனா. ஒருத்தரும் வெளியே வரல, ரோட்ல நடமாட முடியல. எவ்வளவு அநியாயங்கள், எத்தனை மரணங்கள். அமெரிக்கால எல்லாம் பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை பெட்டி பெட்டியா உள்ள இறக்குனாங்க. மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? இதே உலகத்துல தான் நடந்தது. உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போனது. ஏதோ ஒரு வீட்டுல நடக்கல, எல்லா வீடுகளிலும் மரணங்கள் இருந்தது. நமக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் அதிகம்னு சொல்றாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. பாவம் கொத்து கொத்தாய் மறைத்தார்கள் ஜனங்கள். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சீனாவில ஒரு இடத்துல தான் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க சுவரை கட்டிட்டான், அந்த உள்ள இருக்கிறவங்க செத்து ஒழியிட்டோம், அங்க இருந்து இங்க பரவக்கூடாதுங்க, சுவரையே கட்டிட்டாங்க சீனாவில். யோசிச்சு பாருங்க. இந்த நாள் அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு. இன்னைக்கு நம்ம இங்க படிச்சிருக்கோம். உலகமும் அதில் குடிகளும் அவருடையது. அவருக்காக படைக்கப்பட்ட நாம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா நடக்கணும். யார் பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவா? யார் அவருடைய சமூகத்தில் நிக்க முடியும்? வசனம் சொல்றது, கைகளில் சுத்தம் உள்ளவனும். கையில் என்ன இருக்கணுமா? சுத்தம். இருதயத்துல மாசு இல்லாதவனும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவனும். எதை பார்த்தாலும் அது மேல ஆசை. மாயினா அழிஞ்சு போகிறதுக்கு மேல என்ன வந்துருது? ஆசை. அதுக்காக கடன் வாங்குறது, அதுக்காக அது கடன் கொடுக்க முடியாம இல்ல இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், பெருமைக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வாங்கி செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்திட்டு கடைசியில நீ உட்கார்ந்துக்கிறது. யாரும் வந்து உனக்கு உதவி செய்ய போறது? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மாய வீண் பெருமைக்கு வீணான காரியத்துக்கு ஓடுறது. என்னாலே முடியலையே, நம்ம என்னத்துக்கு வீண் பெருமை? நம்ம என்னால முடியாதுமா, முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா இல்லை சொல்லிட்டு போகணும். இல்லை யாரும் கொடுக்க போறது இல்லை. ஒரு சகோதரி சொன்னாங்க,
சண்டை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா நான் கால் சவரம் எழுதியிருக்கிறேன். அதனால என்ன பண்ணணும்? கால் சவரம் கொடுக்கணும். பேச்சுவார்த்தை இல்லை. ஆனா யார்கிட்டயும் சொல்லி எனக்கு கொடுக்க சொல்லுன்னு கேட்கறாங்க. உலகம் இதுதாங்க, உலகம் இதுதான். இவ்வளவு வசதியா இருந்தா கூட பாருங்க, ஒரு கால் சவரத்தை விட முடியல. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்துருக்காரு. தண்ணி இலவசம், காற்று இலவசம், யோசிச்சு பாருங்க, மழை இலவசம், எல்லாம் வெளிச்சம் இலவசம், எவ்வளோ கொடுத்துருக்காரு இலவசம். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இலவசமா கொடுத்துட்டு எனக்காக வாழேன்னு சொல்ற தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ண முடியல? நம்ம இறுதி என்ன திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதான். அதனால எப்ப பார்த்தாலும் எப்படிதான் யோசிக்குது? கெட்டதாவே சிரிக்குது, கெட்டதாவே நினைக்குது. வசனம் சொல்லுது, நீ உண்மையா நல்லவனா இருந்தா உனக்கு தீமை செய்யறவன் யார்? நீ நன்மை செய்தா உனக்கு தீமை செய்யறவன் யாருன்ற? யார் வேணா நமக்கு தீமை செஞ்சேன்னு போட்டோம். நாம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. நம்ம நன்மை செய்தோம்னா கடவுள் நம்மள என்ன பண்ணுவாரு? நன்மை உள்ளவங்களா நடத்துவார். இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தின் படி பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லிட்டு, கையில சுத்தம் உள்ளவனும் இருதயத்துல மாசு இல்லாதவனும், அதுக்கப்புறம் மாயைக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கொடாதவனும் கபடாய் ஆணை இல்லாதவனுமாய் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அன்பின் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிற தேவன் எங்கள் மத்தியில் செவாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்பா. இம்மட்டும் வார்த்தைகளுக்காக நன்றி, புத்திமதிகளுக்காக நன்றி அப்பா, ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை யாவரும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் உண்மை நலப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இதை நிமித்தமும் நன்மையை சிறப்புகளுக்கு ஆலயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் லட்சியம் தானும் பரவலுக்கும் ஆசீர்வதியும். இதோ எல்லா துணிகளை மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்துகளும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருவரையும் தினப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்த லட்சத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுகிறதும் வரலாம்.